வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன் திஸ் வீடியோவில் ப்ராடக்ட் அண்ட் கிரிப்டோ கரன்சி பேஸ்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கம்பெனிக்கான நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூ யங். இந்த கம்பெனி கூடக்கூடிய ப்ராடக்ட் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னாக்கா ஸ்டெம் செல்ஸை பேஸ் பண்ணியிருக்குது. அதாவது 9 வகையான பழங்கள்லேருந்து எடுக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸை பேஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டெம் செல்ஸ்னால் என்ன அப்படின்னாக்க தொப்புள் கொடியில் இருக்கக்கூடிய செல்ஸை தான் நம்ம வந்து ஸ்டெம் செல்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஸ்டெம் செல்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னாக்க ஃப்யூச்சரில் அந்த குழந்தைக்கு வந்து ஏதேனும் பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னாக்க உடலில் அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப காஸ்ட்லி, ஓகேவா? ஸோ அதே ரிசல்ட்டை வந்து பழங்கள்லேருந்து எடுக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸும் வந்து க்யூர் பண்ணுது அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக தான் நம்ம கருத முடியாது. ஸோ அதனால் இவங்க எடுக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. இந்த ஸ்டெம் செல்ஸும் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணுது, ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய கம்பெனிஸ் வந்திருக்கு, ஓகேங்களா? மோர் தென் 20 கம்பெனிஸ்க்கு மேலே வந்து ஸ்டெம் செல்ஸ் பேஸ் பண்ணி வந்திருக்கு. அதில் இந்த கம்பெனி வந்து எந்த வகையில் பெஸ்ட் அப்படின்னாக்க ப்ராடக்ட்டுடைய காஸ்ட் வைஸ் அண்ட் ரிசல்ட் வைஸ் நல்லாவே இருக்குது. ஸோ நான் வந்து பர்சனலாக எங்கள் அம்மாவுக்கு கொடுத்து பார்த்தா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதனால தான் வந்து நானே ப்ரொமோட் பண்ணுறேன், ஓகேங்களா? ரைட். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்க இந்த கம்பெனிக்கான பிஸ்னஸ் பிளான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய பேமெண்ட் சிஸ்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா கிரிப்டோ கரன்சி பேஸ்டு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? எல்லாமே வந்து பினான்ஸ் ஸ்மார்ட் செயினில் ரன் ஆகக்கூடிய யூஎஸ்டிடியை வந்து நம்ம டெபாசிட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வித்ட்ராவல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே கிரிப்டோ கரன்சி பேஸ்டாகவும் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ இதை பற்றி நான் ஃபுல்லாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வித் பிஸ்னஸ் பிளானோட. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணி பயனடையலாம், ஓகேங்களா? ரைட். இந்த கம்பெனிக்கான ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிங்கப்பூர் வந்து ஹெட் ஆஃபீஸு. இந்தியாவில் எங்கே சார் நம்மளுக்கு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னாக்கா இந்தியாவில் வந்து பஞ்சாப் வந்து ஹெட் ஆஃபீஸ், ஓகேங்களா? ஸோ சிங்கப்பூர் தான் இங்கே ஆஃபீஸு. நீங்கள் வந்து சைட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே இதிலே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் இந்த கம்பெனிக்கான லீகல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கா சார் அப்படின்னாக்க லீகல் டாக்குமெண்ட்ஸ் நிறையாவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? கம்பெனிக்கான லீகல் டாக்குமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவர் சிஎம்டி வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் உமேஷ் ஷிங்க்லா அண்ட் டேரக்டர் வந்து பார்த்திங்கனாக்கா அங்குஷ் வாட்ஸ். அதுக்கப்புறமேல வந்து பார்த்திங்கனாக்கா லீகல் டிஸ் வந்து பேன் நம்பர், டேன் நம்பர், சின் நம்பர், பேன் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகே? ஜிஎஸ்டியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா சர்டிஃபிகேஷனில் வந்து எஃப்எஸ்எஸ்ஏஐயில் வந்து ப்ராப்பராக சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. ISO 9001 2015 அண்ட் ISO 22000 2018 அண்ட் GMP அண்ட் FSSC, ஓகே? குளோபல் ஃபுட் சேஃப்டி சர்டிஃபிகேஷன், ஓகே? ப்ராடக்ட் வந்து இன்டர்நேஷ்னல் பேஸ்டு. ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து சுவிட்சர்லாந்து அண்ட் யூஎஸ்ஏலேருந்து கொண்டு வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து சிங்கப்பூர் வச்சுருக்காங்க, ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா HACCP அண்டு கோஷர் அண்ட் ஆர்கானிக் 100% வந்து இது ஆர்கானிக் பேஸ்டு. ஸோ ஃப்ரூட்ஸ்லேருந்து தான் வந்து ஸ்டெம் செல்ஸ் எடுக்கிறாங்க. அப்படிங்கும்பொழுது வந்து ஆர்கானிக் தான் இது. ஸோ எந்த விதமான கெமிக்கலும் கிடையாது, எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. அதே மாதிரி பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, கம்பெனிக்கான சப்போர்ட் டீட்டெயில்ஸ், ஓகேங்களா? ஸோ இது வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லீகல் டாக்குமெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்க இந்த கம்பெனிக்கான ப்ராடக்ட்டை பற்றி ஒரு சின்ன வீடியோ கிளிப் ஒன்று இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன், அதையும் பாருங்கள். அந்த ப்ராடக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், ஓகேவா? எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கேன். சூப்பர் மேம். மேம் உங்களை இன்ட்ரோ பண்ணிக்கங்க. என் நேம் சங்கீதா. நான் ஹோமியோபதி முடிச்சிருக்கேன். ஹோமியோபதி கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே மேம், சூப்பர். மேம் நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க, கியூர் செல் அப்படின்னு. அந்த கியூர் செல்னா என்ன மேம்? அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கியூர் செல்லுங்கிறது என்னன்னா ஸ்டெம் செல்லுன்னு வச்சுக்கலாம். ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் நடுவில் தொப்புள் கொடி தான் ஸ்டெம் செல். அதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா இடத்துல ப்ரிசர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப காஸ்ட்லி. அது வந்து பின்னாடி அவங்களோட பிளட் குரூப்லேயா இருக்கட்டும், பிளட் ரிலேஷன், அந்த குழந்தைக்கோ பின்னாடி ஏதாவது ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த ஸ்டெம் செல்லை யூஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப காஸ்ட்லிங்கிறனால கியூர் செல்ல வந்து பிளான்ட்லேருந்து எடுக்கிறாங்க. பிளான்ட் ஃப்ரூட்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. இது கொஞ்சம் நாமினலாக இருக்கும், எல்லா மக்களும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே மேம். இப்போ அந்த பிளானட்ஸ் நினைக்கிறா, அந்த பிளானட்னா என்ன, எந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ்லேருந்து இது எடுக்கிறாங்க? இது எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ், ரெட் கிரேப்ஸ், அக்காய் பெர்ரி, ப்ளூபெர்ரி, குளோரெல்லா, இந்த மாதிரி 9 வகையான இன்க்ரீடியன்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. இதில் ஒமேகா 369 இருக்குது. ஓகே மேம். இப்போ இதை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது? இதை சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா 200+ க்ரோனிக் டிசீஸஸ் சரி பண்ணுது. காய்ச்சலேருந்து சக்கரை வியாதி, ரிமேட்டட் ஆர்த்திட்டிசம், அந்த மாதிரி கேன்சர்லேருந்து பெண்களுக்கு PCOD ப்ராப்ளம்லேருந்து எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுது. ஓகே மேம். இது எப்படி சரி பண்ணுது?
இதை எப்படி சரி பண்ணுதுன்னா, நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான செல்ஸ் இருக்கு. ஒரு பார்ட்ஸ் ப்ராப்ளம் ஆகுதுன்னா அதோட பிரச்சனை என்னன்னா செல் டேமேஜ் தான். இது நம்ம சாப்பிடும்போது, இந்த ஸ்டெம் செல் சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த செல் டேமேஜை கியூர் பண்ணும்போது ரெஜுவினேட், ஒவ்வொரு செல்ஸையும் புதுசா புதுப்பிக்கும் போது ரெஜுவினேட் ஆகும்போது நமக்கு இருக்கிற எல்லா ப்ராப்ளமே சால்வ் ஆகும். ஓகே மேம், இதை வந்துட்டு யாரெல்லாம் சாப்பிடலாம்? ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் தான் சாப்பிடணுமா, இல்லை நார்மல் பர்சன் கூட சாப்பிடலாம்? எல்லாருமே சாப்பிடலாம். நமக்குள்ள என்ன ப்ராப்ளம் இருக்குன்னே தெரியாது. நம்ம செல்ஸ் எப்போ டேமேஜ் ஆகும், ஏன்னா நமக்கு இருக்கிற பொல்யூஷன் அப்படி. வெளியில டெய்லி நம்ம ஃபேஸ் பண்றது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் இருக்கும்போது நம்ம சாப்பிட்றது நல்லது. யார் வேணாலும் எடுத்துக்கலாம். 80% உறுப்பு கெட்டு போன பிறகுதான் நமக்கு வெளியவே என்ன ப்ராப்ளம்னே தெரிய ஆரம்பிக்கும். அதனால நம்ம முதலையே ப்ரிவென்ஷன் பண்ணிக்கிறது நல்லது. இதை எடுத்து ப்ரிவென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே மேம், இப்போ உடம்புல இருக்கிற இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் சரியாகிற அந்த கியூர் செல் அந்த பேக்கெட் பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே மேம், இது பேக் எப்படி இருக்கும்? உள்ளார ஏதாவது பவுடர் மாதிரி இருக்குமா? இல்லை பார்த்தீங்கன்னா 20 சஷே இருக்கும் ஒரு பேக்கெட்ல. எப்படி இருக்கும்? ஓகே ஓகே. இது எப்படி சாப்பிட்றதுனா? இது பார்த்தீங்கன்னா காலையில் எம்டி ஸ்டொமக்ல வெறும் வயிற்றுல இதை கட் பண்ணி பவுடர் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே. நாக்கு கடியில் போட்டுடணும். இந்த மாதிரி நாக்கு கடியில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். நம்ம யாரு கூட பேச முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா உமிழ் நீர்ல வந்து அது பிளட்டோட கலக்கும். ஓகே மேம், இதுல இவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு சொல்றீங்க. இந்த கியூர் செல் வந்து வேற யாருக்காவது கொடுத்து அவங்களுக்கு கியூர் ஆயிருக்கா? அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. எல்லாமே கியூர் ஆயிருக்கு. இது எப்படின்னா 2 பேக்கெட் 40 டேஸ்க்கு அப்புறம் தான் ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் 40 டேஸ் என்ன நடக்கும்னா, நம்ம உடம்புல உள்ள டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் செல் ரிஜுவினேட் ப்ராசஸ் ஆரம்பிக்கும். நான் யாராரு கொடுத்துருக்கேன்னா ரிமேட்டட் ஆர்டரிஸ் பேஷண்ட் கொடுத்துருக்கேன். அவங்க 40 டேஸ்க்கு மேல ரிசல்ட் எடுத்துட்டாங்க. அவங்க 6 வருஷமா அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. இதை சாப்பிட்டு அவங்களுக்கு கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுச்சு. சூப்பர். வேற யாருக்காவது கொடுத்துருக்கீங்களா? வேற ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சரியா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் பாத்தீங்கன்னா கழுத்து அவங்களுக்கே தெரியாம ஆடிக்கிட்டே இருக்கும். அவங்க ஒரு 40 டேஸ் சாப்பிட்டு இப்ப கழுத்து ஆடுறது நல்லாவே 80% ரெடியூஸ் ஆயிடுச்சு. சூப்பர். இது வந்து டிசீசஸ்க்கு மட்டும் இல்ல, நம்ம ஃபேஸ் பிரைட்டா இருக்கு, ரிங்கிள்ஸ் ரிடக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா நம்ம இது சாப்பிட ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ் எங்கர் லுக்கிங் ஸ்கின் வந்துடும். ஸ்கின் வந்து டைட் ஆகுறது, போஸ்ட் டைட் ஆகுறது. நம்ம நிறைய பேருக்கு கொடுத்து டைட் ஆயிருக்குன்னு எனக்கு ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே மேம். எஸ்டிஏ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ப்ராடக்ட்டை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளானை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட்? ஸோ நியூ இயர்க்கான பிளான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. ரொம்ப அமேசிங்காகவும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவங்க சொன்ன 9 வகையான பழங்கள் வந்து இது தான். ஸோ ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸு, ரெட் கிராப்ஸ் அண்ட் ப்ளூபெரி அண்ட் அக்வாய் பெரி அண்டு பார்லி கிராஸ் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அண்டு குளோரெல்லா எக்ஸ்ட்ராக்ட் அண்டு பிளாக் கோச் அண்டு அஸ்டாசாந்தின் அண்டு பிளான்ட் பேஸ்டு ஒமேகா 369. ஸோ இது எல்லாமே அதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பிளான் தான். ஓகேவா? இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 200 ப்ராப்ளம்ஸ்க்கு மேலே வந்து இது சால்வ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் வந்து பர்சனலாக எங்கள் அம்மாவுக்கு கொடுத்து பார்த்ததில் நல்லாவே ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ ப்ராடக்ட் வைஸ் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது, ப்ரைஸ் வைஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குது, ப்ளஸ் பிஸ்னஸ் பிளானும் நல்லா இருக்குது. அப்படிங்கிறதுனால இதை நம்ம யாருக்கு வேணாலும் ப்ரொமோட் பண்ணலாம். அதே சமயத்தில் பேமெண்ட் சிஸ்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சி பேஸ்டாக இருக்கிறதுனால ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. கண்டிப்பாக சூப்பராக பண்ணலாம். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ பிஸ்னஸ் பிளான் வந்து என்ன அப்படின்னாக்க மொத்தம் 5 வகையான வருமானங்கள் வந்து இதிலேருந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, என்னென்ன வருமானங்கள் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ப்ரோமோ ரிவார்ட், அடுத்து வந்து மேட்சிங் இன்கம் அண்ட் ஸ்பான்சர் மேட்சிங் இன்கம் அண்ட் லைஃப் டைம் ரிவார்ட் அண்ட் ரேங்க் அச்சீவ்மெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோமோ ரிவார்ட். இதில் ப்ரோமோ ரிவார்ட்னா என்ன சார் அப்படின்னாக்க இந்த பேக்கேஜுக்கான அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா $62. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் உள்ள பேக்கேஜ் வாங்க போகிறீங்க அப்படின்னாக்கா ஒரு ஐடிக்கு $62 நம்ம பே பண்ணணும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் வந்து ஒரு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு பேக்கெட் வாங்கினீங்கனாக்க ஒரு பேக்கெட் வந்து ஃப்ரீ. ஆக்சுவலி வந்து $62 ஒரு பேக்கெட்டுக்கு தான். ஒரு பேக்கெட்டில் வந்து 20 சேஷே இருக்கும். ஸோ பட் இப்போ ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேக்கெட் கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்போ 62 + 62 உள்ளே என்ட்ரு ஆகும்போது உங்களுக்கு ஒரு $62 வந்து ப்ராஃபிட் தான். ஓகேவா? ரைட் சார். இந்த $62க்கு நீங்கள் வந்து ப்ராடக்ட் வாங்கிறீங்க, நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க, ப்ராடக்ட் நல்லாயிருக்கு, ரிசல்ட் நல்லா இருக்குங்கும்போது நீங்கள் நண்பர்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுறீங்க. அப்படி 2 நபர்களை நீங்கள் டேரெக்டாக அறிமுகப்படுத்தும் பொழுது உங்களுக்கு வாரத்துக்கு $3 வந்து இன்கமாக கொடுப்பாங்க. அப் டு 104 வாரம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். வாரம் $3 104 வாரம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி டோட்டலாக கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு $312 வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணி 2 நபர்களை நீங்கள் டேரெக்டாக அறிமுகப்படுத்தினீங்கனாக்கா உங்களுக்கான வருமானம் ஒரு வாரத்துக்கு $3 வீதம் 104 வாரத்துக்கு மொத்தம் $312 கிடைக்கும். ஓகேவா? ரைட். இதுதான் வந்து பார்த்திங்கனாக்க ப்ரோமோ ரிவார்ட்ஸ். அதுலேயே வந்து பார்த்திங்கனாக்க இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னாக்க
ப்ரோமோ ரிவார்ட்லேயே இன்னொரு ஃபேண்டாஸ்டிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா, இல்லை சார் 3 வாரம் வரைக்கும்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது, நான் வந்து எனக்கு இமீடியட்டாக அந்த இன்கம் வந்து என்னால் எடுக்க முடியுமா அப்படின்னாக்க அதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னாக்க, ப்ரோமோ ரிவார்ட்லேயே நீங்கள் 2 பேர்த்த ஸ்பான்சர் பண்ணிடுறீங்க. ஸ்பான்சர் பண்ணதுக்கப்புறம் நீ வீக்லி வந்து எனக்கு $3 வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்க ப்ராடக்டாக நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி ப்ராடக்டாக நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 6 பாக்கெட் கிடைக்கும். ஒரு பாக்கெட் வந்து $62. அப்போ 6 பாக்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $370க்கான பேக்கேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து நீங்கள் வெளியில் செல் பண்ணுறதுனால செல் பண்ணிக்கலாம், நீங்கள் ஓன் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 6 பேக்கெட்டை நீங்கள் இமீடியட்டாகவே என்ன பண்ணிக்கலாம், பை பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க ப்ரோமோ ரிவார்டில். ஒன்று எனக்கு வாரம் $3 வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அப் டு 104 வாரம் வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை சார் நான் ஸ்டார்டிங்கில் நான் பேக்கேஜே நான் வாங்கிக்கிறேன், 6 பாக்கெட் வாங்கிக்கிறேன், நான் சேல் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பாக்கெட் வாங்கி நீங்கள் சேல் பண்ணிட்டாலும் சரி, ஓன் யூஸ் பண்ணிட்டாலும் சரி. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ யூ ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ வித்ட்ரா $3 every week for 104 weeks till $312 allows your instantly redeem your income if desire 6 packets of cure cells. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த விஷயங்கள். ஸோ ப்ரோமோ ரிவார்டில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ 2 ஆப்ஷன் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸ்மார்ட் ப்ரோமோ ரிவார்டு. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் 2 பேர்த்த அறிமுகப்படுத்திங்கனாக்கா உங்களுக்கு $3. சார் 2 பேர் மட்டும் தானே, அதுக்கப்புறம் நான் அறிமுகப்படுத்தலாம்னா நீங்கள் தாராளமாக எத்தனை நபர்களை வேணாலும் அறிமுகப்படுத்தலாம். அடுத்த 2 நபர்கள் வரும்பொழுது மொத்தம் 4 பேர் விடுவாங்க. அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு 2 நபர்களுக்கும் உங்களுக்கு $3 வந்து ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் 4 பேர்த்த அறிமுகப்படுத்தினீங்கனாக்கா உங்களுக்கு $6 வருமானம் ஒவ்வொரு வாரமும். அப்போ 104 வாரத்துக்கு உங்களுக்கு $624 கிடைக்கும். இல்லை சார் என்னால் 10 பேரை வந்து டேரெக்டாக அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னா நீங்கள் 10 நபர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க நேரடியாக அறிமுகப்படுத்தலாம். அறிமுகப்படுத்தினீங்கனாக்கா ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு $15 கிடைக்கும். அப் டு $1560 வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். என்னால் 50 நபர்களை வந்து நேரடியாக அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னாக்க நீங்கள் அறிமுகப்படுத்தலாம். அப்படி அறிமுகப்படுத்தினாக்கா $75 ஒவ்வொரு வீக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ 104 வாரத்துக்கு வந்து உங்களுக்கு $7800 கிடைக்கும். ஓகே, என்னால் 100 நபர்களை அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னாக்க நீங்கள் 100 நபர்களை அறிமுகப்படுத்த முடியும். ஓகேங்களா? அப்படி பண்ணிங்கனாக்கா $150 ஒவ்வொரு வாரமும் 104 வாரத்துக்கு $15,600 கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்போ இதில் ஒரு சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். சரிங்க சார், இப்போ வந்து ஒரு நபர் எத்தனை ஐடி போடலாம் அப்படின்னு கேட்பீங்க. ஒரு நபர் எத்தனை ஐடி வேணாலும் போடலாம். அப் டு 100 ஐடி வரைக்கும் ஒரே நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரே இமெயில் ஐடி, ஒரே நேம், ஒரே மொபைல் நம்பர் வந்து 100 ஐடி வரைக்கும் ஒரே நபர் வந்து நீங்கள் ஐடி போடலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து மறுபடியும் வந்து அந்த 100 ஐடி முடிஞ்சிச்சுன்னா அடுத்து திரும்ப வந்து பண்ணிங்கன்னா இப்போ திரும்ப வந்து ஒரு 100 ஐடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரே நம்பர் எத்தனை ஐடி வேணாலும் ரிஜிஸ்டர் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னாக்க ஒரு சில நபர்கள் வந்து இல்லை சார் எனக்கு ஐடிலாம் எனக்கு ப்ராடக்ட் மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் நேம்லேயே கூட நீங்கள் ஐடி போட்டு அவங்களுக்கு ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இதில் வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ப்ரோமோ ரிவார்டு வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும் பொழுது அடுத்து வந்து மேட்சிங் இன்கம் நிறைய இதில் இருக்குது. ஓகேங்களா? அப்படிங்கும்போது நீங்கள் பைனரி கான்செப்ட் லெஃப்ட் ரைட்டு மாற்றி நீங்கள் என்ன பண்ணலாம், ஐடி போட்டு மேட்சிங் இன்கமும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் ப்ரோமோ ரிவார்டில் வந்து 2 பக்கம் மேட்சிங்கில் வந்து நம்ம பேர் பண்ணுமா சார் கம்பல்சரி அப்படின்னாக்க அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஒரே சைடில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், 10 நபர்களை அறிமுகப்படுத்தலாம். லெஃப்ட் சைட்லேயே 10 நபர்களை போட்டால் கூட உங்களுக்கு இந்த ப்ரோமோ ரிவார்டு வந்து எலிஜிபிள். இல்லை ரைட் சைடே 10 பேரை போட்டாலும் உங்களுக்கு ப்ரோமோ ரிவார்டு எலிஜிபிள். இல்லை சார் நான் வந்து இப்போ லெஃப்ட்டில் ஒரு 5 பேர்த்த ரைட்டில் வந்து ஒரு 2 பேர்த்த போடுறோம் அப்படின்னா அப்போ மொத்தம் 7 பேர் கணக்கு. 7 பேரும் வந்து உங்களுக்கு ப்ரோமோ ரிவார்டில் வந்து கனெக்ட் வருவாங்க. ஓகேவா? ஸோ இதில் மேட்சிங் தான் ஆகணும் அப்படிங்கிற எந்த கண்டிஷனும் கிடையாது ப்ரோமோ ரிவார்டை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேட்சிங் இன்கம் கொடுக்குறாங்க. ஸோ மேட்சிங் இன்கம் பொறுத்தவரைக்கும் இது வந்து மேட்ச் ஆகணும். ஓகேவா? ஸோ லெஃப்ட் ரைட் வந்து காம்பினேஷனில் லெஃப்ட் சைடு எவ்வளோ பிஸ்னஸோ ரைட் சைடு அதே அளவுக்கு பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு மேட்சிங்காக இருந்துச்சுன்னா அந்த மேட்சிங் இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த இன்கம் வந்து உங்களுடைய அப்ளைன் வந்து உங்களுக்கு கீழே டீம் கொடுத்ததுனால அந்த நபர்கள் மூலியமாக வரக்கூடிய டீம் மூலியமாக உங்களுக்கு மேட்ச் இன்கம் வந்து எலிஜிபிள் ஆகும். ஓகேவா? இது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதில் மேட்சிங் இன்கம் எவ்வளோ சார் தராங்க அப்படின்னாக்க சில்வர் ரேங்க் அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு $500 வந்து சீலிங் வச்சுருக்காங்க. மேட்சிங் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5% தராங்க. ஓகேவா? ஸோ இதில் மேட்சிங் இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் $62 வந்து பே பண்ணி பேக்கேஜ் வாங்குவீங்க. அந்த $62 வந்து இந்த பிஸ்னஸ்க்காக பிவியை கன்வெர்ட் பண்ணுறாங்க. $62 எத்தனை பிவி அப்படின்னாக்க 50 பிவி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அப்போ இங்கே நடக்கிறது எல்லாமே வந்து பிவி கணக்கு தான். ஸோ 50 பிவி. ஓகேவா? அப்போ 50 பிவி அப்படின்னாக்கா அதில் 5% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு $2.5 வரும். ஓகே, அப்போ $2.5 வந்து உங்களுக்கு இன்கமாக கிடைக்கும். அப்போ மேட்சிங் இன்கமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேருக்கு வந்து உங்களுக்கு $2.5 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பர் டே வந்து மேக்ஸிமம் $500 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க மேட்சிங் இன்கம். ரைட்டா? ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க மேட்சிங் இன்கம் ஃபார் சில்வர் ரேங்க். நீங்கள் சில்வர் ரேங்கை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு டெய்லி சீலிங் வந்து $500 வந்து $1000 இன்க்ரீஸ் ஆகிடும்.
ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு மேட்சிங் இன்கம் பர்சன்டேஜ் வந்து 10% வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. 5%லேருந்து 10%. அப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னாக்க 10% போயிடுச்சுனாக்க இந்த பக்கம் ஒரு 50 PV, இந்த பக்கம் ஒரு 50 PV வரும்போது உங்களுக்கு $5 வந்து ஒரு பேருக்கு வந்து உங்களுக்கு இன்கமாக கிடைக்கும். இது வந்து மேட்சிங் இன்கம். ப்ரோமோ ரிவார்டை இல்லாமல் அடுத்து மேட்சிங் இன்கம் இது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பான்சர் மேட்சிங் போனஸ். இதில் ஸ்பான்சர் மேட்சிங் போனஸ்னால் என்ன சார் அப்படின்னாக்க, மேட்சிங் போனஸில் வந்து உங்களுடைய அப்ளைன் வந்து கீழே டீம் கொடுத்தாலும் அது மூலிமா மேட்சிங் ஆகி வரக்கூடிய இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் ஸ்பான்சர் மேட்சிங் போனஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, உங்களால் உருவாக்கப்பட்ட டீம்லேருந்து வரக்கூடிய இன்கம் இது. நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு டீம் வந்து ஜென்ரேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஃபஸ்ட் லெவலில் ஒரு நபர்களை 2 பேர்த்த நீங்கள் அறிமுகப்படுத்திருப்பீங்க. அதே மாதிரி வந்து அது மூலிமா நிறைய பேர் வந்திருப்பாங்க இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் வந்து இப்போ இங்கே ஜாயின் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னாக்கா, ஒரு 2 நபர்களை வந்து நீங்கள் அறிமுகப்படுத்தியிருப்பீங்க இல்லையா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெவல் 1. இவங்க மூலியமாக வராங்க பார்த்தியா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெவல் 2ல் வருவாங்க. ஸோ இவங்க மூலியமாக வரவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க லெவல் 2லேருந்து வரவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெவல் 3ல் வருவாங்க. லெவல் 3லேருந்து வரவங்க பூரா வந்து லெவல் 4ல் வருவாங்க. லெவல் 4லேருந்து வரவங்க பூரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெவல் 5ல் வருவாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இது வந்து லெவல் 1, இது வந்து லெவல் 2, இது வந்து லெவல் 3, இவங்க மூலியமாக வரவங்க வந்து லெவல் 4, இவங்க மூலியமாக வரவங்க வந்து லெவல் 5. இந்த மாதிரி வந்து 5 லெவல்ஸ் டெப்த் வரைக்கும் உங்களுக்கு இந்த இன்கம் கிடைக்கும். இந்த இன்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஃபஸ்ட் லெவலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் லெவலில் இருக்கிறக்கிட்ட இருந்து உங்களுக்கு இன்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் 2 நபர்கள் வந்து டேரெக்டாக அறிமுகப்படுத்திருக்கணும். அந்த லெவலில் வந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 10%. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, நீங்கள் அறிமுகப்படுத்திய நபர் அவர் எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அதில் உங்களுக்கு 10% இன்கமாக கிடைக்கும். ஸோ உங்களை நம்பி வரவங்களை நீங்கள் சம்பாதிக்க வச்சிங்கன்னா நீங்கள் பெரிய லெவலில் நீங்கள் என்ன பண்ண முடியும்னாக்க சம்பாதிக்க முடியுங்கிறது தான் இங்கே கான்செப்ட். அப் டு இதில் 5 லெவல் டெப்த் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அதில் ஃபஸ்ட் லெவல்லேருந்து எனக்கு வருமானம் வேணும் அப்படின்னாக்க நீங்கள் 2 நபர்கள் வந்து டேரெக்டாக ஸ்பான்சர் பண்ணியிருக்கணும். 2வது லெவல்லேருந்து எனக்கு வருமானம் வேணும் அப்படின்னாக்கா 4 நபர்கள் நீங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கணும். 3வது லெவல்லேருந்து எனக்கு வருமானம் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் 6 நபர்கள் அறிமுகப்படுத்தணும். அப் டு 5 லெவல்ஸ்லேருந்து எனக்கு வருமானம் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் 10 நபர்களை வந்து டேரெக்டாக அறிமுகப்படுத்தியிருந்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து இந்த ஸ்பான்சர் மேட்சிங் போனஸ்க்கு வந்து எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஓகேவா? ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் ஃபார் லைஃப் டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னாக்க, ஃபஸ்ட் ரேங்க் வந்து 1 ஸ்டார். இதுக்கு எவ்வளோ பிஸ்னஸ் கேட்குறாங்க அப்படின்னாக்க 2000 BV பிஸ்னஸ் வால்யூம் கேட்குறாங்க. அதில் நீங்கள் அச்சீவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு $100 வந்து ரிவார்டு கொடுப்பாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார். அதுக்கு 3000 BV கேட்குறாங்க. அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு $250 வந்து ரிவார்டாக கிடைக்கும். ஓகேவா? ரைட். சாரி, $150 வந்து ரிவார்டாக கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அப் டு சில்வர் ரேங்க் வந்துட்டிங்க அப்படின்னா 50000 பிஸ்னஸ் வால்யூம் கேட்குறாங்க. உங்களுக்கு ரிவார்டு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னாக்க சில்வருக்கு வந்து $2500 கிடைக்கும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னாக்க ரிவார்ட் ஃபார் லைஃப் டைம் அப் டு க்ரௌன் அம்பாசிடர் வரைக்கும் உங்களுக்கு இது கிடைக்கும். ஓகேவா? ரைட். ஸோ இதில் இருக்கிறத பார்த்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கு வரக்கூடிய இன்கம். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனலாக ரேங்க் அச்சீவ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டாருக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னாக்க ஆல் ஜென்ரேஷன் டீம்லேருந்து 1% வந்து உங்களுக்கு இன்கமாக கிடைக்கும். சில்வர் ரேங்க் வந்து 3%, டைமண்டுக்கு 5%, 5 ஸ்டார் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா 2%, கோல்டுக்கு வந்து 4% உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ரைட். எடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க நியூ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னாக்க, இங்கே நடக்கக்கூடிய எல்லா ட்ரான்சாக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சி பேஸ்டு. ஸோ பினான்ஸ் ஸ்மார்ட் செல்லில் என்னக்கூடிய USDT தான் வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட் பண்ண போகிறோம். வித்ட்ராவலும் வந்து பார்த்திங்கனாக்க அதை பேஸ் பண்ணி தான் வித்ட்ராவல் பண்ணுவோம். ஸோ கிரிப்டோ கரன்சி பேஸ்டு பேமெண்ட்ஸ் எல்லாமே. மினிமம் வித்ட்ராவல் வந்து $10. ஒரு பார்ட்டிசிபெண்ட் வந்து ஒரு பேக்கேஜ் நீங்கள் வாங்குறீங்க, உள்ளே வரீங்க, $62 கொடுத்து நீங்கள் பேக்கேஜ் வாங்குறீங்க அப்படின்னாக்க அந்த $62 விட நீங்கள் 100 மடங்கு சம்பாதிங்க. அப்போ $6200 இந்த பிஸ்னஸ் சம்பாதிச்சிங்க அப்படின்னாக்க 100 மடங்கு சம்பாதிச்சதுக்கப்புறம் நீங்கள் ரீபர்ச்சேஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் மந்த்லி டார்கெட்லாம் எதுவுமே கிடையாது. மாதம் இப்போ கம்பல்சரி பர்ச்சேஸ் பண்ணுவோம், ரீபர்ச்சேஸ் பண்ணுவோம், அந்த கண்டிஷனும் கிடையாது, டார்கெட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. எந்த கண்டிஷனும் உங்களால் எவ்வளோ ஸ்பீடாக போய் சம்பாதிக்க முடியும் சம்பாதிக்க வேண்டியதான். இல்லை நீங்கள் ஸ்லோவாக போய் சம்பாதிக்கணும், அது உங்களோட விருப்பம். ஓகேங்களா? ரைட். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எல்லாத்துக்குமே சேம் தான். ஸோ இதில் மந்த்லி ரீபர்ச்சேஸ் கிடையாது, கம்பல்சரி டார்கெட் கிடையாது. ஸோ அவங்கவுங்க இண்டிவிஜுவலுக்கு அவங்கவுங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் வந்து மூவ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? பட் எப்போ ரீபர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாக்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை விட 100 மடங்கு சம்பாதிச்சதுக்கப்புறம் ஒருத்தர் திரும்ப ரீபர்ச்சேஸ் பண்ணணும். அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு வித்ட்ராவலுக்கும் 10% வந்து TDS வந்து எடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க மேட்சிங் இன்கம் ஃபியூச்சர்ஸ் அன்லாக் அப்பான் ஸ்பான்சர்ஷிப் அட்லீஸ்ட் 2 நியூ சேல்ஸ் ஃபார் 65. ஓகே, மேட்சிங் இன்கம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ண 2 நபர்கள் வந்து அறிமுகப்படுத்திருக்கணும். ஸோ அதை சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பே அவுட்ஸ் வந்து
டெய்லி பே அவுட். அதாவது இப்போ உங்களுக்கு மேட்சிங் இன்கம் வந்துச்சுன்னா உங்களுக்கு பெரிய டீம் மேட்ச் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு டெய்லி வந்து இன்கம் வந்து அதிகமாக $10 மேலே இன்கம் வர ஆரம்பிச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க டெய்லி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரைட். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க இதில் எப்படி சார் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும், எப்படி வந்து ஐடி ரிஜிஸ்டர் பண்ணி எப்படி வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் லென்த்தான வீடியோ தான், வேறு வழியில், பட் வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஓகே, ரைட். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவையான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் நான் கொடுக்குறேன். அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமேலே கம்பெனி உங்களுக்கான யூசர் ஐடி வந்து கம்பெனிலே ப்ரொவைட் பண்ணுவாங்க. NYயில் ஆரம்பிக்கும். பாஸ்வேர்டு வந்து நம்ம செட் பண்ணுறது தான். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் அப்டேட்டுக்கு போங்க. ஓகேவா, ஸோ மேலே வந்து ப்ரொஃபைல் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அப்டேட் ஒரு ப்ரொஃபைல் ஆப்ஷனுக்கு போயிட்டு உங்களுடைய BEP20 வேலட் அட்ரஸை வந்து காப்பி பண்ணி கொண்டு பேஸ்ட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, USDTக்கான BEP20 பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் ட்ரஸ்ட் வேலட்டாக இருக்கலாம், மெட்டாமாஸ்காக இருக்கலாம். அப்படின்னாக்க எந்த வேலட் நீங்கள் வச்சுருக்கோம் அந்த வேலட்டில் இருக்கக்கூடிய பினான்ஸ் ஸ்மார்ட் செயினில் இருக்கக்கூடிய USDT வேலட் அட்ரஸை வந்து ஃபஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே வந்து நீங்கள் டெபாசிட்டை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஐடி ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமேலுக்கு. ஸோ எப்படி டெபாசிட் பண்ணணும் அப்படின்னாக்க மெனு பார் செலக்ட் பண்ணுங்கள். அதில் மை வேலட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கனாக்கா அதில் ஆட் USDT ஃபண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி வந்து இப்போ நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, உங்கள் வேலட் அட்ரஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க. இதில் வந்து நீங்கள் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு டெபாசிட் பண்ணுமோ அந்த அட்ரஸ் இங்கே ஷோ ஆகும். இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நீங்கள் என்ன வேலட் அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த வேலட்லேருந்து தான் நீங்கள் ஃபண்டு டெபாசிட் பண்ணணும். ஓகேவா, ஸோ அங்கே ப்ரொஃபைலில் என்ன வேலட் அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த வேலட் அட்ரஸ்லேருந்து தான் இங்கே வந்து நீங்கள் ஃபண்டு டெபாசிட் பண்ணணும். இது வந்து எனக்கான வேலட் அட்ரஸ், எனக்கு டெபாசிட் பண்ணுறதுக்கான அட்ரஸ். உங்களுக்கு என்ன அட்ரஸ் ஷோ ஆகுதோ அந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் டெபாசிட் பண்ணணும் ஃபண்ட். ஓகேவா, டெபாசிட் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எவ்வளோ டாலர் அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னாக்க BEP20 தான் நீங்கள். ஸோ நீங்கள் உங்களுக்கான ட்ரான்சாக்ஷன் ஹேஷ் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ட்ரான்சாக்ஷன் ஹேஷ். ஓகேவா, ஸோ BNB ஸ்மார்ட் செயினில் வந்து நீங்கள் பிளாக் செயின் எக்ஸ்ப்ளோரரில் வந்து நீங்கள் ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ட்ரஸ்ட் வாலெட்னாக்க அந்த ட்ரான்சாக்ஷனை ஓப்பன் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு BSC ஸ்கேனுக்கு போகும். அங்கே வந்து ட்ரான்சாக்ஷன் ஹேஷ் இருக்கும். அந்த ட்ரான்சாக்ஷன் ஹேஷை காப்பி பண்ணி இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், பேஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்படி பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகிடும். நான் வந்து ஒரு $190 வந்து பே பண்ணி 3 ஐடிக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து எனக்குடைய பேமெண்ட் டெபாசிட் ஹிஸ்ட்ரி இது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வேலட் பேலன்ஸ் வந்து $190 வந்து ரிசீவ் ஆகிடும். ஒரு 1 மினிட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஃபண்டு டெபாசிட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணி மெனு பார் செலக்ட் பண்ணி மை வாலெட் ஆப்ஷனுக்கு போய்ட்டு பர்ச்சேஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இல்லை எந்த ஐடிக்கு நீங்களே வந்து உங்கள் டவுன்லோடுக்கு நீங்களே ஐடி வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அவங்கள்ட்ட ஃபண்டு நீங்கள் வாங்கிட்டு நீங்களே வந்து டெபாசிட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஐடி வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கலாம். என்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம டீமில் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் ஃபண்டு எப்படி டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்படி தெரியாதவர்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். கமெண்ட் செக்ஷன்லையும் சரி டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களை நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா இப்போ அதில் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க இதில் வந்து நீங்கள் யாருக்கு வேணால் ஐடி வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அவங்க நேம் வந்துடும். ஸோ கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான ப்ராடக்ட் வந்து ஷாப்பிங் வந்து முடிஞ்சிடும். ஓகே, ஸோ ஷாப்பிங் முடிச்சுன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு க்ரீன் டிக் வந்துடும். ஃபைனலாக நீங்கள் வந்து பேக்கேஜ் வந்து வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே, ரைட் சார். பேக்கேஜ் வாங்கிச்சு எப்போ சார் எங்களுக்கு பேக்கேஜ் கிடைக்கும் அப்படின்னாக்க கம்பெனிஸில் வந்து நிறைய அப்டேட்ஸ் போயிட்டுருக்குது. இன்னொரு 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்க யார் ரிஜிஸ்டர் பண்ணாலும் என்னென்ன அட்ரஸ் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்தந்த அட்ரஸ்க்கு டேரெக்டாக டிஸ்பேச் பண்ணிடுவாங்க. பட் அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போதைக்கு நான் தான் வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா, ஸோ அதனால தான் என்னோடய காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கீழே தரேன். ஸோ இதில் விருப்பம் இருக்கிறவங்க ரிஜிஸ்டர் பண்ணவங்க ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஐடி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னாக்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை சார் நீங்களே எனக்கு ஐடி ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கனாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஐடி ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு ப்ராடக்ட்டுக்கு வந்து சர்வீஸ் வந்து நான் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஸோ உங்களை அட்ரஸ் டீட்டெயில் எனக்கு கொடுத்தீங்கன்னாக்க உங்களுக்கு நான் கொரியர் தான் பண்ணி வைக்கணும். எனக்கு ப்ராடக்ட் வரதுக்கு 1 வீக் ஆகும். நான் உங்களுக்கு அனுப்புறதுக்கு 1 வீக். ஸோ ரொம்ப டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் டைம் எடுக்கும் மேக்ஸிமம் இது. ஓகேவா, மினிமம் 1 வீக்குள்ளாரே மேக்ஸிமம் உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணுறதுக்கு நான் பார்ப்பேன். அப்படி இல்லைனாக்கா மினிமம் 1 வீக் ஆர் மேக்ஸிமம் 2 வீக்ஸ் ஆகும் உங்களுக்கு நான் ப்ராடக்ட் வந்து கொடுக்குறதுக்கு. ஓகேவா, ஸோ அது வரைக்கும் நான் தான் சர்வீஸ் பண்ணி ஆகணும். ஸோ தட்ஸ் ஆல். இதுதான் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதே சமயத்தில் இல்லை நீங்கள் மெனு பார் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்க நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதில். ஓகேவா, மெனு பார் செலக்ட் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ டேஷ்போர்ட், நெட்ஒர்க்கு, மை வாலெட், ஸோ ப்ரோமோ ரிவார்ட் லிஸ்ட்டு செம்மையாக கொடுத்துருக்காங்க. சைடு சும்மா ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ராடக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்க பக்காவாக இருக்குது. ஸோ எல்லா இன்கமும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன இன்கம் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு டேஷ்போர்ட்லேயே ஷோ ஆகிடும். ஓகே, இல்லை ஸோ ரேங்க் அச்சீவ்மெண்ட்டு, டோட்டல் ஏர்னிங்ஸு, டோட்டல் ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லேருந்து லைஃப் டைம் ரிவார்டு, ஸ்பான்சர் மேட்சிங் இன்கம் இந்த மாதிரி எல்லா இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து இதில் கொடுத்துட்றாங்க. ஸோ ஜஸ்ட் நானும் இப்போ தான் பிகின் பண்ணேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து என்னோடய நண்பர் வந்து ரொம்ப சொல்லிகிட்டே இருந்தாப்புல
நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வாங்கி டெஸ்ட் பண்ணிட்டு தான் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் ஒரு பாக்கெட் மட்டும் எனக்கு டெஸ்ட்டுக்கு கொடுத்துருந்தாரு. ஸோ நான் வாங்கி எங்கள் அம்மாவுக்கு கொடுத்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நானே வந்து இப்போ இதில் வீடியோவே கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஸோ ப்ராடக்ட் நல்லாவே இருக்குது, ப்ரைஸ் வைஸ் கம்மியாக இருக்குது. ஸோ பிஸ்னஸ் பிளான் நல்லா இருக்குது, பேமெண்ட் சிஸ்டம் வந்து கிரிப்டோ கரன்சி பேஸ்டு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இது நம்ம அருமையாக இதை வந்து இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா, தட்ஸ் ஆல் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அடுத்த அப்டேட்டுக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.